வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, எலக்ஷன் 2026 அப்படி இப்படின்னு பார்த்தா, எலக்ஷன் நெருங்கி வந்துட்டே இருக்கு. ஏப்ரல் வந்துருச்சு. ஸோ எலக்ஷனும் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. யார் யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு கூட நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுறது? இவங்களுக்கு போடுறதா? அவங்களுக்கு போடுறதா? ஏற்கனவே இருந்தது ஆட்சிய பார்த்துட்டோம். ஒரு ஆட்சி மாற்றத்த பார்ப்போமா? இல்ல வேற யாருக்கு ஓட்டு போடுறது? அப்படி இப்படின்னு நெறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, ரிலேட்டிவ் கிட்டயும் சரி நெறைய பேர் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன் யாருக்கு ஓட்டு போடுறது? யாருக்கு ஓட்டு போடுறது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்கவங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா இருக்கும், இவங்க வந்தா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு யோசனை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ, அவங்களுக்கு போய் போட்டுட்டு வந்துருங்க. சமீபத்துல உலகநாயகன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இளைஞர்களுக்கு தேர்தல் குறித்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் நிறைய பேசிட்டு கடைசியில என்ன சொன்னா, யாருக்கு போடுறியோ போட்டுரு. உன் ஓட்டு போட்டுரு. அத வேஸ்ட் பண்ணாத. போடாம இருக்காத. ஓட் பண்ணாம இருக்காத. நீங்க தமிழகத்துல ஒரு சிட்டிசனா இருந்தா, கண்டிப்பா தமிழக எலக்ஷன்ல உங்களுடைய ஓட்ட பதிவு பண்ணிருங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா உங்களுடைய ஓட்ட பதிவு பண்ணிருங்க. ரொம்ப முடியாம இருக்கிறவங்க, வயசானவங்க போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் ஓட்டு போட்டுட்டு வரலாம். அதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு உலகத்துல. அதை தாண்டி சிலர்லாம் பார்த்தா வயசானவங்களை கூட்டு அவங்களே ஓட்டு போட்டு வயசானவங்களை கூட்டு கொண்டு போய் வாங்க. அந்த சில படங்கள்ல காமிக்கிறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த கட்சி திரும்பவும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே டிஎம்கே தான் திருப்பியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போன எலெக்ஷன் அப்போ நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கட்சிக்குள் நடந்த உள்பூசல்கள் அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு. ஏன்னா 2 தடவை ஏடிஎம்கே தான் ஜெயிச்சாங்க. சோ இந்த தடவை ஏடிஎம்கே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க தலைமை பொறுப்புல இருந்தவங்க இல்ல. சோ அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒற்றுமையா இல்ல. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. அதனால அங்கேயும் எங்கேயும் சதறி போச்சு. ஓட்டு வங்கியுமே சதறி போச்சு ஏடிஎம்கேக்கு. அதனால போன தடவை ஏடிஎம்கேவால வின் பண்ண முடியல. அப்படி சதறி போன ஓட்டு வங்கிகள்ல நிறைய ஓட்டுகள் பாஜக பக்கம் போச்சு. போன எலெக்ஷன்ல நம்ம ஷாக்கிங் என்ன அப்படின்னா, டிஎம்கே ஜெயிச்சது அப்படிங்கறத விட ஏடிஎம்கே தோத்துது அப்படிங்கறத விட பாஜக 2வது இடத்துல இருந்துச்சு. அதுதான் போன தடவை ஷாக்கிங் நியூஸே. எப்படி பாஜக வந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு தான் அது எல்லாமே பியூரா. அதாவது நோட்டாக்கும் கீழே இருந்த ஒரு கட்சிய ஒரு 2வது இடத்து வரைக்கும் தூக்கிட்டு நிறுத்தினது அண்ணாமலை அவர்கள் தான். கடைசியில அவங்க கட்சிக்காரங்களே என்ன சொல்லிட்டாங்க, இவனாலதான் தோத்து போச்சு கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலைமை பொறுப்பு எல்லாம் மாத்திட்டாங்க. இதெல்லாம் பாஜக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பாஜகவை பொறுத்த அளவுக்கும் தலைமை பொறுப்புல யாரு இருக்காங்களோ ஒரு எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கள மாத்திடுவாங்க. இது அங்க உள்ள ஒரு ப்ரொசீஜர். சோ அதனால மாத்திட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் தலைமை பொறுப்புல இருந்து இறக்கப்பட்டார். அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்தாங்க. இப்ப அவங்க தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல என்ன பொறுத்த அளவுல என்னன்னா, டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி கொஞ்சம் ஈக்குவலான ஓட்ஸ் தான் வாங்குவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே போன தடவை அவங்களுடைய வாக்கு வங்கிகள்லாம் செதறிச்சு இல்லையா? சோ செதறி எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் அந்த வாக்குகள் போய் சேர்ந்ததோ அந்த கட்சிகளை எல்லாம் சேர்த்து இந்த தடவை கூட்டணி வச்சிருக்காங்க. அதை உண்மையா சொல்லணும்னா பாஜக ஏடிஎம்கே அவங்க எல்லாம் கூட்டணியா தான் இருக்காங்க. சோ 2வது இடம் 3வது இடத்துல இருக்கக்கூடிய பாஜகவும் ஏடிஎம்கேவும் இப்ப கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால மேபி அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிஎம்கேவை பொறுத்தளவுல அவங்களுடைய வாக்கு வங்கி செதறவே இல்லை. அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கு. சோ அவங்களுடைய வாக்கு வங்கியில இருக்கிறவங்க மட்டுமே அவங்களுக்கு வாக்களிச்சா கூட போதும். அவங்க இப்ப இருக்கக்கூடிய அதே முதல் இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வர்றதுக்கு 50-50 அப்படி சொல்லலாம். 50-50 சான்ஸ். 50% இவருக்கும் இருக்கு, 50% அவங்களுக்கும் இருக்கு. சோ 2 பேருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தா புதுசா தாவேகா வேற வந்திருக்காங்க. தாவேகா என்ன சொல்றது, இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 5 வருஷமா புது வாக்காளர்கள் நிறைய பேர் நம்ம தமிழகத்துல உருவாக்கி இருப்பாங்க. 18 வயது பூர்த்தி ஆகக்கூடிய இளைஞர்கள். சோ இளைஞர்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேரு தாவேகா கட்சியில சேர்ந்திருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு அங்க கொள்கை பிடிப்பு இல்லாம வெளியில வந்தா கூட பெரும்பான்மையானவர்கள் இன்னும் அந்த கட்சியில தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எலெக்ஷனை பொறுத்தளவுல இவங்க எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இவங்களுக்கு ஓட்டு எப்படி விழும்
அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க பிரபலமாக இருக்கக்கூடியவரோ, இல்ல அங்க வந்து யாருக்கு அதிகமாக ஓட்டு விழும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவரோ, அந்த மாதிரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து இவங்க நிறுத்துனாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வாக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிலர் வந்து சொன்னாங்க, தாவேகா மாநாட்டுக்கு வந்து அத்தனை கூட்டமும் வந்து ஓட்டுகளாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து ஒரு விதத்துல உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா மாநாட்டுக்கு நிறைய இடத்துல இருந்து ஆட்கள் வருவாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது. இப்போ திரு விஜய் அவர்களை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, அவங்கள பார்க்க வரவங்க அத்தனை பேருமே அவங்களுடைய ரசிகர் பெருமக்கள். ரசிகர்களா இருந்தவங்க தான் வந்துட்டு பெரும்பாலும் மாநாட்டுக்கு வந்து பார்க்க வர்றாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ஓட்டு எல்லாமே வந்துட்டு தாவேகாக்கு தான் போடுவாங்களா அப்படின்னா, அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் விஜய் ரசிகர்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து விஜய் ரசிகனா தான் இருக்கிறேன். ஆனா வந்துட்டு எனக்கு வந்து இந்த கட்சியோட கொள்கைகள்ல எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. மாற்றாக இந்த கட்சி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சொல்றாங்க நிறைய பேர். சோ நிறைய பேருக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சீமான் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து திரும்பி பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் அவர்களுடைய கட்சி வந்து அவங்க சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கொள்கைகள்ல எந்த விதமான ஒரு தவறான விஷயங்களும் கிடையாது. ஆனா வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய இன்னும் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார் அவர். சோ அதுதான் வந்துட்டு இங்க வந்து பெரிய கேலி குத்தா ஆகிட்டே போயிட்டு இருக்கே தவிர, அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த வேளாண்மை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்க வேலையாக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு இல்லையா? சோ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் நல்லாதான் இருக்கு. அதை வந்து நம்ம மோசம்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இன்னும் வரல. வருங்காலங்கள்ல அவர் வந்து ஜெயிச்சு வருவாரா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேப்டன் அவர்களுடைய தேமுதிக அது வந்து இப்போ என்னம்மா இங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல வந்து போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சரி ஓகே கேப்டன் வந்து இப்பத்துக்கு கேப்டன் போனதுக்கு அப்புறமே கட்சியை வந்து பொறுப்பா நடத்துறது வந்து அவங்க ஒய்ஃப் தான் நடத்திட்டு இருக்காங்க. பிரேமலதா அவர்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தோம்னா இதுல வந்து நிறைய ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டா கேப்டன் இருந்த வரைக்கும் இதுல வந்து நிறைய ஓட்டுகள் வந்தது. இன்னுமே அந்த தேமுதிகவுடைய தொண்டர்கள் அதே கட்சியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க இதுவரைக்கும் என்ன மாதிரியான ஓட்டுகள் வாங்கினாங்களோ அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கறதும் அப்படியே தான் இருக்கு. அதே லெவல்ல அதே பிளேஸ்ல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. வந்து ஏடிஎம்கே சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, சின்னதா இருந்து தோத்து போனவங்க எல்லாருமே இப்ப வந்துட்டு என்னன்னா ஏடிஎம்கே சைடு சேர்ந்து ஒரு கூட்டணியா உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் என்ன வந்து கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கிகள் எங்கெல்லாம் சிதறிச்சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த சிதறக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு வந்துட்டு ஏடிஎம்கே வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. சோ அவங்களுடைய வாக்கு வங்கி அதுலயே தான் இருக்கும். அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கேவும் ஜெயிக்கலாம். டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி கண்டிப்பா இருக்கும். தாவேகாவை பொறுத்தளவுல வந்து நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வந்துட்டு நிறைய வாக்குகள் மாநாட்டுக்கு வந்து அத்தனை பேரும் வாக்குகள் போட்டு நிறைய வாக்குகள் கிடைச்சு வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வர்றதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல மற்ற கட்சிகள் சொல்ற மாதிரி அவங்க வாக்கு வங்கி வந்து மாநாட்டுக்கு வந்தவங்க வாக்குகள் எல்லாம் கிடைக்கப்பெறாம சில வாக்குகள் மட்டும் கிடைச்சி கொஞ்சம் லீஸ்டா வந்து நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு எலெக்ஷன் அவங்க சந்திச்சாதான் அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது என்ன மாதிரி ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறது நம்மளால முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் தாவேகா பத்தி நம்ம வந்து எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இங்க வராங்களா அங்க வராங்களான்னு எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளவு வாக்குகள் வருது அப்படிங்கறத பொறுத்துதான் அதோடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். சோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சைடு ஏடிஎம்கே, இன்னொரு சைடு டிஎம்கே, இன்னொரு சைடு தாவேக. இது தாண்டி வந்து இன்னும் நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. ஸோ கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது பயங்கரமா வந்து அவருக்கு நிறைய ஓட்டுகள் விழுந்தது. நம்மளுக்கு தெரியும் அவர் எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்திருந்தாரு. அதை வந்து மறக்க முடியாது நம்மளால. சோ ஒரு நடிகர் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகர் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு.
சோ அதே வரவேற்பு திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறத வந்துட்டு ரிசல்ட் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் எலெக்ஷன் நிற்கும் போதும் இதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரே டைலமால இருந்தோம். இவர் வந்து நடிகராச்சே, இவர் வந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா, இவர் வந்து வந்துருவாரா அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்துட்டு அவர் வந்து ஆஹ் எதிர்கட்சியா உட்கார்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஓட்டுகள் வந்து நிறைய விழுந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்த அரசியல் மாற்றங்கள்ல அவர் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன சொல்றது, அவரை டவுன் ஆக்கிட்டாங்களா இல்ல அவர் சேர்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் டவுன் ஆக்கிடுச்சா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்த மாதிரி அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு அவ்வளவு ஆதரவு எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடைசியில வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு மாதிரி வந்து அவரு எப்படியோ வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா கொஞ்சம் அதை வந்து நல்ல கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து நல்ல ஒரு ஆளுமை விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமை. மத்தபடி நிறைய பேர் குறை சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோம்னா அவருக்கு இருந்த ஆளுமை, அந்த தைரியம், அத ஒரு என்ன சொல்றது, எத்தனை பேர் வந்தா நான் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு. சோ அந்த மாதிரி இருந்த ஒரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து புஷ் பண்ணியிருந்தான்னா அவர் வந்து சிஎம் ஆயிருப்பாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த லெவலுக்கு விஜய் வருவாரா இல்ல வந்து சீமானவர்கள் மாதிரி அவருக்கு வந்து வாக்கு வங்கிகள் சேகரிக்க முடியாமல் போயிருமா அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். சோ பார்ப்போம் அடுத்த சிஎம் ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா, இல்லைன்னா விஜய் அவர்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஓகேவா? அடுத்த வேலை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.